இன்னைக்கு நவம்பர் 1 தமிழ்நாடு தினம். தமிழ்நாடு அப்படின்ற இந்த மாநிலம் உருவாக்கப்பட்ட நாள். அதே போல தான் கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களும் இதே நாளில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. மதராஸ் மாகாணத்துல இருந்து இத்தனை மாநிலங்கள் வந்து பிரிந்து போகுது. அதற்கு முன்பாகவே 1953 காலகட்டத்திலே வந்து ஆந்திரா அப்படின்ற ஒரு மாநிலத்தை அவங்க வாங்கிட்டாங்க. பொட்டி ஸ்ரீராமுலு வந்து உண்ணாவிரதம் இருக்காரு. அதன் அடிப்படையில அது அவர் இறந்த பிறகு பெரிய புரட்சியாக அது மாறுது. வேற வழி இல்லாம நேரு அவர்கள் அந்த மாநிலத்தை பிரிச்சு கொடுக்குறாரு. அதன் பிறகு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இந்த பகுதியெல்லாம் ஒன்றாவே இருக்கு. ஸோ இங்கேயும் அந்த கோரிக்கைகள் வர ஆரம்பிக்குது. அதன் பிறகு 1956 மொழி வழி மாநிலங்கள்லாம் பிரிக்கப்படுது. அதன் அடிப்படையில் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் உருவாக்கப்படுது. நிறைய இன்னும் பிற மாநிலங்களும் உருவாக்கப்படுது. இதுதான் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படியாக கொண்டாடப்படுது. அதாவது 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு அப்படின்ற இந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நிலப்பரப்பு அப்பொழுதுதான் வந்து உருவாக்கப்படுது. ஸோ இப்போ இதுல என்ன குழப்பம், இதுல கொண்டாடுறதுல என்ன குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இவ்வளோ ஆண்டுகளாக இத்தனை ஆட்சிகள் வந்து மாறி மாறி ஆண்டிருக்காங்க. முத்தமிழ் அறிஞர் ஆண்டிருக்காரு, பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஆண்டிருக்காங்க. ஆனா இந்த நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக அறிவிச்சு கொண்டாடணும் அப்படின்ற ஒரு புரிதல் இந்த ஆட்சியாளர்கள் கிடையாது. அல்லது இதை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துட்டு போனாங்க, அல்லது இதை புறக்கணிச்சிடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ச்சியாக இது வந்து அவங்க தமிழ்நாடு நாளாக கொண்டாடவே இல்லை. கடைசியாக 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு. அது பெரிய வரவேற்பு பெறுது. குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலும் தமிழ் உணவாளர்கள் மத்தியிலும் பெரிய வரவேற்பு பெறுது. பரவாயில்ல, முத்தமிழ் அறிஞர் அவரெல்லாம் வந்து ஆண்டாரு. ஸோ அப்பொழுதெல்லாம் கூட வந்து நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக அறிவிக்கல. ஜெயலலிதா அம்மையார் ஆண்டாங்க, அப்பொழுதும் அவங்க அறிவிக்கல. அதன் பிறகு எம்ஜிஆர் அறிவிக்கல. இவ்வளவு பேர் ஆண்டாங்க, யாருமே அறிவிக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இது பெரிய வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான். இது பெரிய அழுத்தங்களுக்கு, போராட்டங்களுக்கு இடையே கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் உணர்வாளர்களும் வந்து கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு சங்கடம். திமுகவை தான் எதுவும் நல்லா பண்ணாலும் சரி வராது. தமிழர்களுடைய வரலாற்றிலையும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மொழியிலையும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும்ல. நம்ம தமிழ்னா திராவிடம் அப்படின்வாங்க. புத்தாண்டை வந்து சித்திரை 1 அப்படின்னு கொண்டாடும் போது இல்ல தை 1 தான் அப்படின்வாங்க. 2021 மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றாரு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, 1967 ஜூலை 18 தான் இந்த தீர்மானமானது கொண்டு வரப்படுது. அதாவது அண்ணா அவர்கள் கொண்டு வராரு, தமிழ்நாட்டுக்கு இந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள் தான் நம்ம தமிழ்நாடு நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை திரும்ப தமிழர்களுடைய வாழ்வியல்ல ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்க. 2021 ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு அறிவிப்பு செய்யறாங்க திமுக அரசு. அதாவது இனிமே வந்து ஜூலை 18 தான் நம்ம தமிழ்நாடு நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. நவம்பர் 1 ஜூலை 18 பிறந்த நாளை கொண்டாடலாமா, பேர் வச்ச நாளை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு பிரச்சனையானது போயிட்டு இருக்கு. பொதுவாக எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான். என்ன அப்படின்னா, நான் பிறந்திருக்கேன், நான் வந்து ஒரு வருஷத்துல பிறந்த ஒரு நாள்ல பிறந்தேன்னு வச்சுங்களேன். நான் பிறந்த நாளை நான் வருஷம் கொண்டாடுவேனா, அல்லது எனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, நான் பிறந்து ஒரு 10 நாள் ஒரு மாசம் கழிச்சு எனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நாளை நான் வந்து பிறந்த நாளா கொண்டாடுறதா அப்படின்ற ஒரு பேசிக் கூட இல்லாம திமுக ஜூலை 18 தமிழ்நாடு நாள்னு சொல்றாங்களே அப்படின்ற பெரிய விமர்சனங்கள் எழுந்தது. ஆனா அவங்களுக்கு விமர்சனம்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. தமிழர்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வரலாற்றுல, அவங்களுடைய உணர்வுகள்ல குழப்பத்தை ஏற்படுத்தினா மட்டும் போதுமானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உருப்படியா எதனா பண்ணுவோம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமே கிடையாது. இருக்கிற உருப்படியான விஷயங்கள குழப்பத்தை ஏற்படுத்தி அவனுக்கு அவன் வரலாறும் தெரியக்கூடாது. யாருக்கு? தமிழனுக்கு அவன் வரலாறும் தெரியக்கூடாது, அவனுடைய உணர்வுகளும் இருக்கக்கூடாது, மொழியும் செஞ்சு அழியணும் அப்படின்ற ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல திமுக தொடர்ச்சியாக செய்து வரலாற்றுலயும் அப்படின்னு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில 2021 ஸ்டாலின் அரசாங்கமும் இந்த ஜூலை 18 தமிழ்நாடு நாளாக அறிவிச்சு கொண்டாடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்திச்சு. இது வந்து சரியான ஒரு போக்கு கிடையாது. நவம்பர் 1 தாங்க கொண்டாடணும் எல்லா மாநிலங்களிலும். அதாவது அன்னைக்குதான் பிரிஞ்சு போச்சு நம்ம கிட்ட இருந்து. அதாவது இந்த மதராஸ் மாகாணத்துல இருந்து அன்னைக்குதான் பிரிஞ்சு போனாங்க. கேரளா, கர்நாடகாலாம் அன்னைக்குதான் பிரிஞ்சு போறாங்க. ஸோ அவங்களாம் வந்து இந்த நவம்பர் 1 தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் இப்படி ஜூலை 18 கொண்டாட முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அவங்க எதையுமே காது கொடுத்து கேட்கல. நாங்க ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தனி ரூட்ல வந்து போயிட்டு இருக்காங்க.
இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்னு பேர் சொல்றோம் இல்லையா, இதை வந்து அண்ணா தான் கொண்டு வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது 1967 ஜூலை 18 வந்து இந்த திருமணத்தை கொண்டு வராரு. தமிழ்நாட்டுக்கு, இந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் தான் கொண்டு வராரு. அதன் பிறகு 1969 தான் வந்து ஜனவரி மாதம் தான் வந்து அது சட்டமாக மாறுது. அபிஷியலா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு விஷயமானது வருது. ஸோ இதற்கெல்லாம் மூலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா மூலமாக இருக்காரு. அவருக்கு பெரிய நன்றிகள். அவர் தான் வந்து அபிஷியலா இதை கொண்டு வராரு. ஏன்னா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, அபிஷியலா கொண்டு வராரு. ஆனா அதற்கும் மூலம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கரலிங்கனார். பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்றவர் தான் பெரிய உண்ணாவிரதம் இருந்து அந்த ஆந்திரா மாநிலம் உருவாக பெரிய காரணமாக இருந்தார். இறந்து போயிட்டாரு. பெரிய புரட்சி, அவர் இறந்த பிறகு பெரிய புரட்சி 53களில் பெரிய புரட்சி. அதன் பிறகு ஆந்திரா அப்படின்ற ஒரு மாநிலமானது உருவாகுது. இப்பொழுதும் பொட்டி ஸ்ரீராமுலுவை ஒரு கடவுள் போல அவங்க வந்து வணங்கிட்டு இருக்காங்க. பெரிய அளவுல ஒரு தலைவராக அங்க பொட்டி ஸ்ரீராமுலு பார்க்கப்படுறாரு. பொட்டி ஸ்ரீராமுலுவை நீங்க தவறா பேசிட முடியாது ஆந்திரால போயிட்டு. ஆனா சங்கரலிங்கனாரை இங்க தவறா பேசிட முடியும். ஏன்னா சங்கரலிங்கனார் யாருன்னே தமிழர்களுக்கு தெரியாது. 75 நாள் உண்ணாவிரதம் இருந்து 76வது நாள் இறந்து போன பெரிய தியாகி. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்னவர் 56ல் இறந்து போறாரு. பெரிய புரட்சி வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணுமே அன்னைக்கு நடக்கல. 56ல் இறந்து போறாரு. எப்போ பேர் வைக்கிறாங்க பாருங்க. எப்போ அபிஷியலா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வருதுன்னா 69ல். இவர் இறக்குறது 56ல். அபிஷியலா பேர் வர்றது வந்து 69ல் தான் பேர் வருது. எவ்வளோ இடைப்பட்ட காலம் பாருங்க. இதுல நம்ம காமராஜர் அவர்களையும் சில விமர்சனங்களுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய காலகட்டங்கள் தான் ஒரு பெரிய அளவில் உண்ணாவிரதம் இருக்காரு. அவருடைய காலகட்டம், அவருடைய ஆட்சி காலத்துல தான் சங்கரலிங்கனா உண்ணாவிரதம் இருக்காரு. ஆனா காமராஜர் அவர்கிட்ட பெரிய பவர் இருக்கு. அவர் சொன்னா அடுத்த செகண்ட் மாறிடும். ஏன்னா நேரு காமராஜரை கேட்டு நிறைய முடிவுகள் எடுக்கக்கூடியவர். காமராஜர் மீது நேருவுக்கு பெரிய மதிப்பு உண்டு. ஆனா அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையை கூட அன்னைக்கு காமராஜர் வைக்க தயாராக இல்லை. அதன் விளைவாக தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்த சங்கரலிங்கனார் 76வது நாள் வந்து இறந்து போறாரு. அவருடைய உடலை காங்கிரஸ்காரங்க கிட்ட கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு கம்யூனிஸ்டுகள் தான் வந்து அவருடைய உடலை அடக்கம் பண்றாங்க. முதல்ல ஒரு ஆரம்பிச்சது ஏதோ ஒரு காட்டுக்குள்ள, யாருக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு தனியா நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படிதான் இருந்தார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு நிறைய தலைவர்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இல்லைங்க, இப்படி இருந்தீங்கன்னா யாருடைய கண்ணுக்கும் நீங்க பட மாட்டீங்க, உங்களுடைய கோரிக்கை வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது, தயவு செய்து கொஞ்சம் நகர்ப்புறத்துல உங்க வீட்டு பக்கம் அங்க வந்து இருங்க அப்படின்னு வந்து சொல்ல உடனே அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வந்து நகர்ல பெரிய டவுன்ல வந்து அங்க உண்ணாவிரதம் இருக்கார். அப்படியான ஒரு தியாகி. நம்ம ஒரு பிரச்சனையை முன் வச்சு போராட்டம் பண்றோம், உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஆனா அது கூட மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஏற்படுத்திடக்கூடாது, அது கூட மற்றவங்களுக்கு இடையூறா இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போய் உண்ணாவிரதம் இருந்த ஒரு பெரிய மனிதர் சங்கரலிங்கனார். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு சங்கரலிங்கனார் யாரு அப்படின்னே இன்னைக்கு தெரியாது. ஆனா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படி கிடையாது. நீங்க அங்க போயிட்டு பொட்டி ஸ்ரீராமுலு தவறா பேசிட்டு ஆந்திரால இருந்து வந்துட முடியாது, அவ்வளவு பிரச்சனை பண்ணிருவாங்க. ஆனா இங்க சங்கரலிங்கனார் யாருன்னே தெரியாது. ஸோ எவ்வளோ தமிழர்களுடைய வரலாறு மழுங்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இதன் மூலியமாக தெரியுது. ஒரு நடிகனை பார்க்க போய் 41 பேர் இறந்து போறாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்வியலுக்காக, நம்மளுடைய மாநிலத்துக்காக, நம்மளுடைய வரலாற்றுக்காக, உணர்வுகளுக்காக, நம்மளுடைய மொழிக்காக போராடிய பல்லாயிரம் கணக்கான மக்களை வந்து நம்ம மறந்துட்டோம். மொழிப்போர் தியாகிகள் யாரு அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஒரு 3 பேரை சொன்னா நமக்கு தெரியாது. அவ்வளவு பேர் இறந்து போனாங்க, நம்ம ஒரு 3 பேர் கூட தெரியாது. எதுக்காக நடத்தணும் அப்படின்றது தெரியாது. தமிழ்நாடு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியாது. அதுக்காக உயரவிட்ட சங்கரலிங்கனாரையும் நமக்கு தெரியாது. இப்போ வந்து திமுக குழப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஜூலை 18 தான் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இந்த வரலாற்றையும் நம்ம தேடி படிச்சு இல்ல நவம்பர் 1 தான் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கவும் தமிழர்களுக்கு தெரியாது. தமிழர்கள் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அரசியல்லையும் இந்த வரலாற்று புரிதல்லையும் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன் பெரிய அரசியல் மாற்றம்லாம் தமிழ்நாட்டில இருந்து நடந்திருக்கு. இந்தியாவையே புரட்டி போடக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில இருந்து தொடங்கி இருக்கு. இன்னைக்கு தமிழர்களுடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்கு. ஸோ இதை நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக சொல்லணும். நவம்பர் 1 தமிழ்நாடு நாள். சும்மா நீ வந்து அது இது இது அதுன்னு மாத்திக்கிட்டு இருக்காத அப்படின்றத மக்கள் அழுத்தமாக கொடுத்தா மட்டும்தான்
இந்த திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து தமிழர்களுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய வரலாற்றுல, அவங்களுடைய உணர்வுகள்ல, மொழிகள்ல வந்து பூந்து விளையாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம மாட்டோம், நீ எதனா பண்ணு, நான் மாட்டேன், படம் பார்ப்பேன், அரசன் பார்ப்பேன், இன்னொரு பக்கம் 41 பேர் செத்து போவோம் நடிகனை பார்க்க போய் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, இவன் மாட்டோம் மக்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையில, வரலாற்றுல, உணர்வுகள்ல, மொழிகள்ல பூந்து விளையாட்டி அவன் மாட்டும் திரிபுவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால மக்களாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க முன் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நவம்பர் 1 தமிழ்நாடுனால தமிழர்கள் இனி வரும் ஆண்டிலியாச்சு பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொன்ன சங்கரலிங்கனார் அவர்களுடைய நினைவுகளை வந்து போற்றி வணங்குவோம். அதே போல அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாடு அப்படின்ற பேரை கொண்டு வந்தாரு. ஸோ அவர்களுக்கும் பெரிய நன்றிகள். உங்களுடைய கருத்து என்னன்றதையும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.